நல்லது. பெற்றோர் தெய்வத்தினுடைய சிறப்பு பகுதியோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். இன்றைய தினம் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் மூத்தோர்கள் மாண்பு போற்றும் சிறப்பு மாதத்திலே ஏற்ற தலைப்பாக இன்றும் அடுத்த ஞாயிறு அதுக்கு அடுத்த ஞாயிறு 3 ஞாயிறுகள் தொடர்ச்சியாக தலைப்பு தரையில் பிந்தி போச்சு என்று யாரும் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நாம் இணைந்து கொள்ளப் போவது இதே தலைப்பில் தான் அடுத்தடுத்த முறை என்பதையும் தயவு செய்து ஞாபகத்தில் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்போது நான் திரையில் தோன்றியவுடன் சொல்லுங்க, எனக்கு தெரியுது. இப்போ தெரிகிறதா? சரி, அவ்வளவுதான். நல்லது. இதுதான் அந்த போன ஞாயிற்கு பிறகு தொடங்க வேண்டியது. நான் தொடக்கி விடுகிறேன். மியூதியை படிப்போமா அல்லது நீங்கள் தொடங்குறீங்களா? அது கங்கா ஸ்டான்லி அவர்கள் இணைத்து கொண்ட பகுதி. அது இது எப்படி பிழைக்குது? சரி, என்னது? ஒரு வினாடி, இதை சரி செய்து கொள்வோம். கலையத்திலேருந்து நேரடி நிகழ்ச்சி செய்து நாங்கள் ஆழமாச்சு. வாணி எக்ஸ்பர்ட் ஆகிட்டா. சரி, இது கங்கா ஸ்டான்லி அவர்கள் என் நினைவு தெரிந்த முதல் பெற்றோரின் பிறந்த நாள் கொண்டாடியதில்லை. எங்கள் பிறந்த நாள் அன்று அம்மா கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது வழக்கம். ஆனால் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடவில்லையே என்ற கவலை எனக்கு உண்டு. எனது தோழி தனது பெற்றோரின் பிறந்த நாளன்று பரிசு வாங்குவா. அதை பார்த்தாவது நான் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனால் அவர்கள் இறந்த நாளுக்கு ஏதாவது செய்வோம். எங்கள் அயலவர் ஒரு ஓப்பா தாத்தாவுக்கு ஷர்ட் வாங்கி கொடுப்பேன். இப்போ அவரும் இல்லை. தாயக உறவுகளுக்கு செய்வோம். பாமுக நினைவூட்டலுக்கு நன்றி. கங்கா ஸ்டான்லி அவர்கள் நம்மோடு. சரி, இது சிவதர்ஷினி அவர்கள் இல்ல, அதுவும் இல்லை. அவர் ஒருவர் தான் அந்த முறை இருந்தது, அந்த முறை எழுதியிருக்கிறார். சரி, அப்ப அது நல்லதா போச்சு. இப்போ நாங்கள் இன்றைய நாளுக்காக வரப்போகிறோம். அது என்னுடைய வீட்டில் பிறந்த தினத்தை கொண்டாடிய ஞாபகங்கள் பற்றி வந்திருந்தோம். முதலில் சாந்தினி அவர்கள் எல்லாம் எங்கே? இப்ப ஒருத்தரும் வர்ற இல்லை இப்ப இணைப்புக்கு. எல்லாரும் அது முடிஞ்சுன்னு நினைக்கிறோமோ? வேலையில இருந்தாலும் வெட்டி பார்க்கறது தானே, என்ன பிரச்சனை? இப்ப அது யாராவது எளியவர்கள் கண்ணில் தோணுன்னா எனக்கு உடனே சொல்லிருங்க. அவர்களை இப்போதே இணைய சொல்லி கேட்டிருக்கிறோம். சரி, சாந்தினி அவர்கள் உங்கள் பக்கம். சாந்தினி துரையரங்கன் அவர்கள் இணைகிறார். இனிய வணக்கம். பெற்றோரை தெய்வம் எங்கள் மூத்த பெற்றோர்களின் விருந்தினராகின்றனர். கனகர் அம்மன் என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற எங்கள் அப்பப்பா. ஊரவர்கள், அயல் ஊரவர்கள், அறிந்த மனிதர், சபைகளை முன்னின்று நடத்தக்கூடிய திறமை பெற்றவர், சூரன் போரில் சூரனின் தலையை ஆட்டக்கூடிய வலிமை உள்ளவர், இவரது சொல் கேட்டு சபை அடங்கும் தன்மையுடன் வாழ்ந்த உத்தமர் என்று எழுதி சிறப்பித்திருக்கிறார் சாதனை துரையரங்கன் அவர்கள். சரி, அப்ப யார் அவர்? அவருக்கு அப்பப்பா எழுதியிருக்கிறார் இல்லையா? சரி, நான் அதிதி என்றேன், அவர் விருந்தினர் என்று மாத்திருக்க. விருந்தினரும் அதிதியும் வேற பேர். ஒருவேளை அதிதி தமிழ் பேர் இல்லை என்றதுனால மாற்றினாரோ? சரி, பார்ப்போம். ஜெசி அவர்கள் எல்லாம் இணைப்புக்கு வருவதில்லை ஒரு காலமும், என்ன அப்படி ஒதுங்கி விட்டார்கள். சரி, அலுவல் முடிஞ்சது தானே. இப்போ என்னோட சில பேர் வாதாடினார்கள், நாங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம் என்று பார்ப்போம். இந்த சொல் கேட்டு எங்கேயாவது வருதான்னு பார்ப்போம், ஏதாவது அறிகுறி, எதிரொலி. இது ஜெசி மணிவண்ணன், சுவிஸிலிருந்து நான் படிக்கிறேன். பெற்றோரை தெய்வம். மூத்த பெற்றோரில் இன்று நான் முதலில் எழுதப்போவது எனது அம்மாவின் அப்பா. இவரை ஐயா என்று தான் கூப்பிடுவேன். என் ஐயாவின் பேர் முருகன் சீனியர். அயலவர் சீனி அண்ணா என கூப்பிடுவர். கடவுள் பக்தர்,
கோயில்களில் தாளம் போட்டு பஜனை பாடுவார். சுண்ணாகம் சந்தையில் வாழைக்குலைக்கு சருகு கட்டுதல் மற்றும் விவசாயம் செய்வதும் வேலையாகும். சந்தையால் வரும்போது வடை வாய்ப்பன் வாங்கி வந்து தருவார். நல்ல உயரம், பெருத்த உடல், சத்தமாக கதைப்பார். இரு கால்களும் வீங்கி நடக்க கஷ்டப்பட்டு படுக்கையில் இருந்த ஞாபகம் எனக்கு. 10 வயதளவில் ஐயா இறைவனடி சேர்ந்தார். இன்று ஐயாவை என்ன 10 வயதில் தனக்கு 10 வயதில் இன்று ஐயா எனக்கு 10 வயதில் சரி, எனக்கு 10 வயது அளவில் ஐயா இறைவனடி சேர்ந்தார். இன்று ஐயாவை நினைக்க வைத்த பாமோத்துக்கு நன்றி. வேலை என்பதால் இணைய முடிவதில்லை. தேசி மணிமன்னன் வேலை என்பதற்காக இல்லை, வேறு நிகழ்ச்சிகளிலும் இணைவதை காண்பதில்லை. அதிகமாக குறைவு. இப்போ அன்றைக்கு அத்மிகாவினுடைய 1000க்கு வந்து வாழ்த்தின போது கண்டிருந்தேன். மற்றபடி இணைப்பில் இல்லை. சரி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2000 இப்போ நாங்கள் அப்புறம் 25,000 பேரை தேட வேண்டி வந்துடும். அப்படி இருக்கிறீர்களா? இப்போ விலகுபவர்கள் சொல்லிட்டு விலகுங்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. புதுசாக 4 குழந்தைகள் பிறக்கும். சரியா? ஜேசுநாதன் மேலே நாங்கள் அதை அழிக்க மாட்டோம். கண்டிப்பாக அவர்கள் 3-5 வயசு ஆகும்போது அவர்களை சேர்ப்போம். இது நீங்க கேக்குறது சரிதானே. இப்ப நேரடியா தானே இப்ப இது சொல்லிட்டு விலகுவோம். அப்ப இருக்கிறோமா இல்லையா என்று தெரியாம இணைந்திருக்கிறோம். அப்படி இருந்துட்டு வருவினம் இருக்கினம் இல்ல, அவர்கள் அப்படி வர வேண்டாம், இருந்துட்டு வர வேண்டாம் என்றுதான் சொல்றேன். இது ஒன்றும் அரசாங்கம் தர்ற மானிய தொகை அல்ல. அதில் சுயித்துவாய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தால்தான் கட்டி எழுப்பலாம். இப்போ நீங்கள் இல்லை என்று வைப்போம், நடாமோன்னு சேர்த்துட்டாருன்னு வச்சால் வேறொருத்தர் வரத்தானே வேண்டும். அது மாதிரி இருக்கிறமா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறத விட அவரவர்கள் படிப்ப தொகுப்பாளர்கள்னா வருவினம், தங்கள நிகழ்ச்சிக்காவது வருவினம், அல்ல தங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு வாழ்த்துறதுக்கு ஒருக்கா வருவினம், மாதத்துக்கு ஒருக்கா, அது பரவாயில்ல, கிழமைக்கு ஒருக்கா வருவினம். இந்த நிகழ்ச்சிகளும் செய்யாமல் எந்த விதமான ஒரு தொடரான பங்களிப்பு செய்யாத உறவுகள் நீங்கள் விட்டு வரன்னு நின்றுங்க. அது அது தெரியாதாக்கள் நினைச்சா நினைக்கட்டும். இங்க மற்றவர்கள் தந்த பணத்தார நான் கடன்காரனாகவும் இல்லை, மற்றவர் படம் தந்து இந்த காட்டில் நடத்தப்படவும் இல்லை. அது நாங்கள் கடையில வேலை, சிப்பந்தியா வேலை செய்து சாமான் அடுக்கி நிலம் பண்ணி இழைக்கிற பணத்தில் இந்த காட்டிலே ஓடுகிறது. அதுக்காக அவ்வப்போது ஏதாவது உற்சாகம் தருகிற உறவுகள் கை இணைப்புகளை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்காதீர்கள். ஆனால் அதனால் இதை நடத்த முடியாது. நாங்கள் ஒன்றும் ஃப்ரீ ஜூம் மீட்டிங்கோ அல்லது ஃபேஸ்புக்கில் மட்டும் லைவ் வருபவர்கள் அல்ல. இப்போ கூட அருண் செய்து கொண்டிருக்கிற வேலை நேற்று நிறைய நேரம் ஃபோனில் இருந்தனால் அதுக்கு கூட பெரிய அளவு தொகை போயிருக்கு. அரைவாசி காசான் காட்டியிருக்கிறேன். அது ஒன்றுமே உறவுகள் தந்த பணத்தால் நிறுவப்படவில்லை. அப்படி யாராவது நினைச்சால், இப்போ ஏன்னா ரஜினி இதை கதைக்காம விட்டுருக்கலாம், கதைச்சபடியே அதை சொல்லி முடிச்சிடறேன். அப்படி யாருடைய பணமும் இனிமேல் வரலாற்றில் எந்த காலத்திலும் ஃபர்ஸ்ட் ஆடியோவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா 2வது வீடு வாங்குங்க. என்னதான் இன்னைக்கா 2வது வீடு எல்லாம் வாங்கி நல்ல பணக்காரராக இருங்கோ சுகதுக்கங்களோட. இந்த காற்றிலேயே அப்படி யாரும் நகர்த்தி கொண்டு போகவும் இல்லை. அவ்வப்போது வருபவர்கள் அவ்வப்போது கையுதவிகளை கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு இது பூரணமாக நடத்தப்படவில்லை. சரியா? சிங்கப்பூர் தொலைக்காட்சி, அமெரிக்க தொலைக்காட்சி எல்லாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இடம் தரும். அங்கே போய் குந்துங்க நிரந்தரமாக. யார் நிகழ்ச்சியை கைவிட்டு போறாலும் கவலை இல்லை. ஏன் ரஜினிகள் என்ன பேச தோண்டினீங்க? அது இந்த இயக்கங்கள் பழக்கின பழக்கம், சமயங்கள் பழக்கின பழக்கம் என்னன்னா, இந்த கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் பங்களிப்பெண்டா காசு போடுறது. வானொலிகள், தொலைக்காட்சியிலும் அப்படித்தான் பழக்கினார். உண்மைதான், அது சரிதான். அது ஆனால் அது நம்மிடம் இல்லை, அந்த விஷயம் நம்மிடம் இல்லை. சரி, இல்லை, உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் வளர்றதை இங்க உறுதிப்படுத்துங்க. வளர்ந்த கதையை கதைச்சு கொண்டிருக்க இயலாது. சரியா? ஒரு அம்மா இதை சொல்லிவிட்டு நகருவேன், சில ரகசியமாக கேட்கக்கூடும். வீட்டில் ஒரு பெண் பிள்ளை, அவர் ஓவிபியில் இருந்தார். வீட்டில் சொல்லாமல் சொல்லுவார், ஆனால் கதை புரிந்தது. கணவன் அவ்வளவு அடக்குமுறை, படித்திருக்கிறார், வேலைக்கு போக முடியாது, காணொலியில் வர முடியாது, தானும் வர முடியாது, பிள்ளையும் வர முடியாது, வெளியிலும் போக முடியாது. நான் சேர்ந்து வந்தால் தான் நீ போகலாம், தனியாக போக முடியாது. பள்ளிக்கூடம் போனார்கள், இல்லாத வேணாம் நிப்பாட்டிட்டார் தமிழ் பள்ளிக்கூடம். இப்படி எல்லாம் எனக்கு விளங்கி உரம் கொடுத்து ஒவ்வொன்றாக கலட்டினேன்.
காணொளியில் வந்தார்கள், வேலைக்கு போனார்கள், தனியே வெளிக்கிட்டு தெரிய ஆரம்பித்தார்கள், எல்லாம் செய்துட்டு கடைசியில எனக்கு ஒரு வசனம் எழுதினார்கள் எஸ்டிடி குரூப்ல. ஆமா இருக்கு. சரி. அவர்களுக்கு நினைவு இருக்குதா தெரியல. நான் நான் நினைச்சு செய்த வேலை. இத மாதிரி எத்தனையோ 100க்கும் மேற்பட்டவர்களை வெளியில எடுத்து விட்டோம். ஆனால் அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை. சரியா? சில பேர் இருப்பதாக அவ்வப்போது தலை காட்ட, சில கண்ட இடத்துல கதைப்பார்கள். இன்னும் ஒரு அம்மா இந்த பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து இருக்குமோன்றதான் எனக்கு கவலை. அப்பவே நான் முந்தையே சொன்னேன், நீங்க இருங்கண்டு. அவரே இல்லை. ஆனால் இங்கு வர சிறப்பு நிகழ்ச்சிகளில் வந்து கவிதை படிப்பார்கள், விவாத களங்களில் உட்கார்ந்திருப்பார்கள். இன்னும் ஒரு அம்மா, இது வேறு அம்மா. ஆனால் பிள்ளைகளும் இல்லை, அந்த அம்மாவும் இல்லை. ஆனால் பிறகு பார்த்தேன் அன்றைக்கு ஐபிசியில் காலையில் மரங்கள் பேசுகிற நிகழ்ச்சியில் இந்த அம்மா போய் கதைச்சு கொண்டிருக்கிறார். ஐபிசியில் முந்தி இருந்திருப்பார்கள், ஆனால் பல வருஷங்கள் அவர்கள் அந்த இணைப்பில் இல்லை, அந்த வானொலியில் இல்லை. இப்போ திருப்பி உரிமை கொண்டாடுறார், நாங்கள் ஐபிசியால் வளர்ந்தவர்கள். அப்போ இங்கே என்ன நடந்தது? இங்கே 2 பிள்ளைகளையும் சேர்த்து வளர்த்தீங்க வருஷக்கணக்காக. 1 2 பொன்மாலை பொழுது இணைந்து நடத்தி இருப்பீங்கள், அவ்வளவுதான். என்ன நடக்குது இங்கேண்டு யோசிக்கிறீங்களா தரணிக்கா? சிரிங்க, முகத்தில் சிரிப்பை காண இல்லை. இது இணைந்ததுக்கு மகிழ்ச்சி, நன்றி. என்ற ஒவ்வொரு முறையும் வந்தம் காண இல்லை இணைப்பில் என்று இல்லை சொல்கிறது. அப்போ இடைவெளி விட்டால் மாமா அது இருக்கிறேன், இன்றைக்கு நான் வேலை இல்லை, லீவ் இன்றைக்கு அவனுடைய வீட்டை இருந்து செய்கிறேன். சரி வாங்க. என்னுடைய கையில இருக்கிறபடியில அப்போது வரியை பார்த்தேன். கொடுப்பவன் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, எடுப்பவன் அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது என்றது இருக்கும். கொடுக்கும் போது நாங்க அதை வெளியே வச்சிருக்க கூடாது, எங்கேயாவது அதை கேட்டுட்டு இதுதான் மறந்துடாம வந்து சொல்வார்களா இருந்தா அது ஒரு பெரிய மரியாதைக்குரியது என்றது இருக்கு. அது உண்மைதான், அது உண்மைதான். அதனால்தான் நான் சொன்னேன், நான் இறந்து போனாலும் இந்த காட்டிலே தொடரப்பட வேண்டும். அதை செய்து கொடுத்தாலே போதும், எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போவும் நாம் இல்லை என்றால் எனக்கு தெரியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் தொஞ்சு போச்சுது என்று சொல்லிச்சிருந்தால் இல்லை, என்னுடைய பங்களிப்பு குறைஞ்சிது. அப்போ என்ன நம்பி அதை ஓடையிலாம், அது பிழை. அதை விட நாங்கள் நிறுத்திட்டு போகலாம். சரி, இது மற்ற பக்க கதை. இன்னொரு பக்க கதை, ஃப்ரீயாக தான் இணைகிறீங்க. முந்தின மாதிரி காசு செலவழித்து ஃபோன் பண்ணி இணைகிற வானொலி இல்லை தானே. இப்போ எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கேன், எல்லாட்டையும் மொபைல் இருக்குது. இப்போ நெய்சிலிப்பவர்கள் சுவீனமாக இருந்தால் ஒரு முறை அதில் ஓன் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம், என்னால் முடியவில்லை, நான் பிறகு இணைகிறேன்ட்டு ஆஃப் பண்ணுறது தான் முறை. சேரடிசனவர்கள் பயணத்தில் இருக்கிறீங்க என்றால் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் தொடருங்கள், வாழ்த்துக்கள், இன்றைய நாள் சிறப்பாகட்டும், மீண்டும் சந்திக்கிறேன் விடைபெறும். அதை செய்ய தவறிட்டு உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத நேரம் பாவம் முதல்ல உட்கார்ந்துருப்ப வேண்டாம். அப்போ இது நடத்துகிறாக்களும் இங்கே இருந்து இயக்குறாக்களும் என்ன நடக்குது? சரி, நேர்கடிதம் கேட்டீர்கள். நேர்கடிதம் நேர்களுக்கான பதில்கள் அடுத்த வாரம் மீண்டும் தொடரும். நாங்கள் இப்போது பெற்றோர் நீங்க எங்க போனீங்க? குரல் பதிவுல விடலாம் தானே. எதை சொல்ல போறீங்க? சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு யாராவது அம்மா அப்பா இல்ல, மூத்தவர்கள் யாரோ ஒருவரை பற்றி. என்ன 3 கிழமைக்கு ஒரு தடவை எடுக்க போறோம். ஒரு ஆளை சொல்லுங்க, ஆட்சியை சொல்லுங்க. ஆட்சி வந்து 97 வயதுல இறந்தவ, யாழ்ப்பாணம் வீச்சமட்டையை புறப்படவ கொண்டவ. அவக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள். ஒன்று அம்மா இளையவ, மூத்த பெரியம்மா வந்து மறு பண்ணி பவனியாடி இருந்தவ, அவ பேர் நவமணி, அம்மாவுக்கு பேர் நாகரத்தினம். 2 பொம்பளை பிள்ளை. பெரியம்மாக்கு ஒரு பிள்ளைகளும் இல்லை, மறிக்க மட்டும் ஒரு பிள்ளைகளும் இல்லை. பெரிய மறிச்சிட்டார், பெரியம்மா மறிச்சிட்டா. இந்த 2012ஆம் ஆண்டு எங்களோட அம்மா மறித்தவ. நண்பர் வந்த பிறகு எங்களோட ஆட்சி வந்து என்னன்னா, எங்களோட அம்மா வந்து சின்ன எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ எனக்கு 6 வயசு. அப்போ அதை கேட்க எனக்கு 6 வயசு, 61 பிறந்தனா, 5 வயசு, 66 இருந்தவர். அப்போ அம்மா வந்து அப்பாட பென்ஷன் எங்களை வளர்த்தவா. அப்போ இந்த காசு காணாது எங்களுக்கு. நாங்கள் 6 பிள்ளைகள் அப்பாட கேட்கல. அப்போ எங்களோட அக்கா வந்து நைனாத் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தவ. அதுக்கு துறைப்பா எடுத்து கொடுத்த வேலை, அப்போ மேலே எடுத்து கொடுத்த வேலை செய்தவ. அப்போ அவங்க ஆட்சி அம்மா வந்து ஜெஃப்ரா ப்ராப்பர்ட்டியில் துறைப்பா வேலை எடுத்து கொடுத்தவர், மேயராக இருந்தவர். அப்போ வெளியே போயிடுவா. அப்போ ஆட்சி தான் எங்களோட சமையல்லாம் பார்க்குறவா. அப்போ அவருக்கு அப்பயே வயது. அப்போ எனக்கு ஜெஃப்ரா சென்டர் படிச்சினான். அப்போ மத்தியானத்துக்கு அந்த வீட்டாக சாப்பிட போறேன் நான். அப்போ இந்த ஃப்ரெண்ட் அவள் சாய்க்கு வேண்டிய இல்லை,
இந்த ஃப்ரெண்டு சைக்கிளில் பண்ணி மத்தியானம் இந்த ஒரு மத்தியானத்துக்கு போய் வரணும். அப்போ ஆச்சு நான் வரவேன்னு சொல்லி கடான்னு சொல்லி நடுங்கி அந்த மீனை இன்னும் வண்டி இன்னும் தேங்காயெல்லாம் போட்டு சொறி வச்சு ஒரு சின்ன ஒரு தண்ணிக்குள்ள மாதிரி வைப்பா. ஒரு தண்ணிக்குள்ள அந்த வைப்பா கண்ணு மறக்கல சொதியோட சாப்பிட்டு போட்டு கேட்டாதான் போட்டு தருவா. போட்டு சாப்பிட்டு அடக்கட்டு ஸ்கூலில் கட்டு சைக்கிளில் போயிடுவேன். ஒரு மத்தியானம் நிற்கணும் குளிக்கல போயிடுவேன். அப்போ நாச்சு அப்படி வச்சு வளர்த்தவ பெத்திலாம் நான் இருந்துட்டு அம்மா எனக்கு கிச்சனுக்கு காசு பெத்திலே காசு கொடுக்குறா ராஜிக்கு புறம்பா பெத்திலே தான் சாப்பிடுவா. இல்லை வெள்ளை ஆச்சுங்களா வெள்ளை இல்லை ஒரு துணிக்காரன் பார்த்த வேட்டை இருக்கு ஆச்சு நிறம் அடிக்கி இந்த முன் வீட்டுங்க பெரியம்மாண்ட பேரப்பிள்ளை எல்லாம் வச்சு எங்க வீட்டு அம்மா பராரம் சுட்டி வித்தவ அந்த பராரத்தை எல்லாம் ஒழிச்சு கொண்டே கொடுப்பா வீடுக்கு மணிக்கு அடி கொண்டு போய் பிரான்ஸ் சொல்லி உப்பேன்னு சொல்லுவீங்க ஆட்சியாங்களை வளர்த்தான்னு சொல்லி பேரை பிள்ளைன்னு சொல்லி கொண்டே கொடுப்பாங்க. வீட்டை எடுத்து கொண்டு போய் இந்த கஷ்டத்துக்குள்ளே இந்த ஊராட்ட பிள்ளையெல்லாம் ஊராட்ட சொந்தக்கார பிள்ளைய கொண்டோட அக்காண்ட பேரை பிள்ளையில வளர்த்தவ மணில வண்டி கொண்டு போய் முன்னு கொடுப்பா. அம்மா தெரியுமாம்மா விளையாட விட்டுருவா. ஏன்னா பாவம் நிறைய கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா. அப்ப எங்களுக்கு தெரியும் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் ஆட்சியாளங்களை வளர்த்து விட்டான்னு சொல்லி அவருக்கு ஒரு கதை விளங்கவில்லை. அப்ப அம்மா அங்க அப்ப அம்மா கோஆபரேட்டிவ் வேலைக்கு போயிடுவா. கோஆபரேட்டிவ் வேலை செய்யறவரா? சரி. அந்த சம்பளம் காண 530 அதுக்கு அந்த காசு வந்தது பெஞ்சன் காசு அப்பா பென்ஷன். இப்ப நாங்க 6 பேர் அம்மாவோட 7 பேர் ஆட்சியோட 8. ஓகே 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 8 பேர் காணாது. அப்ப அக்கா வந்து அங்க போர்டிங்லயே இருந்து வேலை செய்யற ஜெயநாதி ஹாஸ்பிட்டல். அப்பா இல்லையா அப்ப அந்த நேரம்? இல்ல 66ஆம் ஆண்டு அப்பா இறந்துட்டார். ஓ கஷ்டம்தான் நிச்சயமா. அப்ப 5 வயசு அப்பா அந்த பென்ஷன் வந்தது அம்மாக்கு. அப்ப ஆட்சி எத்தனையாவது வயதில் அவர் உடலால் மறைந்தார்? 99 வயது. உழைப்பானால் ஏதாவது எரிஞ்சு விழுவாரோ உங்களை எல்லாம் பாக்கல? இல்ல கஷ்டப்பட்டு அவ அப்புவோட பேசப்படுவா. அப்போ வந்து சுருட்டி சுத்துறவர். அப்ப அப்பு வந்து அந்த டைமுக்கு சாப்பாடு வேணும். என்ன வேறு எனக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு வேணும். ஏதாவது வயிற்று கட்டாயம் ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது. அது அந்த கதை என்னது? அந்த கடைசியா சொரிஞ்சோரோட பழைய திருப்பி வந்தீங்க சமைக்க பிண்டி போச்சு. காசு காணாத வருமானம் காணாதானே. அப்ப ஆட்சி ஏதாவது சமாளிச்சு டக்குன்னு ஒரு மீன் அங்க நம்ம மீன் கொண்டு அந்த சைக்கிள்ல கொண்டு விற்கிறவே. அப்ப அதுல மீனை வேண்டி டக்கண்டு தேங்காய் போட்டு அதை போட்டு ஒரு சொதி வைப்பா. வெங்காய போட்டு சொதி வைப்பா. சொதி கொண்டு தண்ணி சொதி மாதிரி தண்ணியா வைப்பா. அதை கொஞ்சம் தூளையும் போடுவா. இந்த சோத்தை பின்னாடி சாப்பிட்டு போட்டு நான் 2 எனக்கு பசிக்கும். நீங்களும் கோச்சு கொண்டு சாப்பிடுவீங்க? இல்ல எனக்கு பசிக்க மாட்டேன்னு அதுக்காக சமைச்சு வைப்பா. சரி சரி. அப்ப லஞ்ச் பிரேக்கு போயிட்டு தான் மாறினீங்க? சைக்கிள் இல்லாத கபத்துல அப்புறம் போய் சைக்கிள போட்டு பார்ல போனான். மத்தியானத்து திரும்பி வீட்டு வர சைக்கிள் இல்லை. அப்ப 3 ராஜான்னு சொல்லி குடும்பத்துல போய் அவர் சைக்கிள் இருந்தார். சரி வேற அப்படி வேடிட்டு போயிட்டு சரி. ஆனா ஒரு கொஞ்சம் இடக்கான தீ போகணும் வீட்டு குளிக்குது. எந்த சைக்கிளும் லஞ்ச் பிரேக்கு சும்மா நிக்கிறது கேட்டுருக்கலாம். நந்திருப்பேன். என்ன பேர் ஆட்சிக்கு? பேர் என்ன? மீனாட்சி. மீனாட்சி தான் பேரு. மீனாட்சி பொன்னம்பலம். அப்போ பேர் பொன்னம்பலம். ஆனால் அப்பு அவ்வளவு காலம் இருந்தவர் அம்மா 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 ஆட்சியோட வந்து நான் அங்க இதுக்கே இருந்துட்டேன். சரி. அப்ப ஆட்சி தனிய பிறகு தனி இருந்தா அம்மா நாங்களும் ஸ்கூலுக்கு போயிடும். அக்கா அங்க வேலை வாங்கி அங்க போர்டிங்ல. நீங்க ஊர்ல இருக்கீங்களே ஆட்சியும் இறந்துட்டார்? இல்ல நான் இங்க 2011 சொன்னி 87 வந்துட்டேன். ஆட்சி இறந்தது 2001. இப்ப நிறைவாக கேட்கிறேன். நீங்கள் சரி இப்ப என்ன செய்றீங்களோ செய்யலையோ அதை திருப்பி கேட்கலாது. அவருடைய பேர்ல என்ன நினைக்கிறீங்களா? ஏதாவது அவருக்கு நன்றியா அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை, அவர் உங்களுக்கு சமைச்சு தந்து நீங்க சாப்பிட்ட வாழ்க்கைய நன்றியா போறேன்னா என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இனி அவர் ஆத்மா சாந்தி பண்ணி நான் அது அடுத்த கடமை சாந்தி அடைந்து விடும். ஒரு உயிரும் ஊரா தெரிகிறது இல்லை. அது சும்மா நாங்கள்லாம் 4 வருஷம் கழிச்சும் ஆத்ம சாந்தி பூசை செய்கிறது. இப்போ பாருங்க, இன்றைய நிகழ்ச்சியில மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்றை செய்யலாம்.
நீங்கள் நினைக்கும் போது, ஏதாவது சிந்தனை சொல்லும்போது, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் இப்போ சில நேரங்களில் சில உதவிகள் செய்கிறீங்க தானே, ஊருக்கோ அல்லது யாருக்கோ செய்யும்போது மீனாட்சி ஆட்சியின் பேரால் என்று சொல்லலாம். யார் என்று கேட்பினம் சில பேர் உங்களோட பிள்ளைகள் கேட்பார்கள், அவர்களுக்கு சொல்லணும். இன்றைக்கும் இப்படி நிற்கிறேன், அந்த காலத்தில் ஆட்சி செய்த அந்த சாப்பாடு தான் நன்றியோட பார்க்குறேன். சில பிள்ளைகள் விட்டுருக்கலாம், விட்ட பிள்ளைகளுக்கு வருந்த தேவையில்லை. போன பஸ் தான், இனிமேல் அதுக்காக யோசிச்சு கொண்டிருக்கக்கூடாது. அதுதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியோடைய நோக்கம். பெற்றோரே தெய்வம் என்றும் ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த தெய்வத்தை விட்டுட்டு வேறு தெய்வங்களை நாங்கள் அவர்களுக்காக காட்டி தந்தார்கள், அதான் பிள்ளை என்றது தான். ஆகவே தொடர்ச்சியாக இதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும். இந்த மீனாட்சியை எப்படி நான் எந்த உயிருள்ள வரைக்கும் எப்படி வாழ வைப்பது. சரி, இது எல்லோருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். சரியா? நன்றி வாழ்நர்களே, மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அதை தொடருங்க. நன்றி நன்றி, வணக்கம். வாங்கோ அபிராமியையும் வரவேற்றுக் கொள்வோம். உற்சாக வணக்கம். இணைந்ததுக்கு பாராட்டுக்கள். அபிராமிக்கும் வணக்கம். தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். பெற்றோரை தெய்வம் எனது அம்மம்மாவின் அம்மா பெயர் நேசம்மா. அம்மாச்சி என்று கூப்பிடுவோம். 8 பிள்ளைகளை பெற்ற அன்பான அம்மாச்சி. கோபம் வந்தது கிடையாது. அம்மாவின் மடியில் படுக்காவிட்டாலும் அம்மாச்சியின் மடியில் படுப்பதற்கு 34 பேர பிள்ளைகளும் பூட்ட பிள்ளைகளும் சண்டை பிடிப்பார்கள். மதிய வெயிலில் நடந்து போய் எல்லா பிள்ளைகளுக்கும் மீன் வேண்டி கொண்டு வந்து கொடுப்பார். பிள்ளைகள் பிறந்ததால் முழுக வார்ப்பதற்கு முதல் ஊருக்குள் தேடி திரிந்து நொச்சி இலையும் பாவட்டை இலையும் கொண்டு வந்து கொடுப்பார். சீதனம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அம்மாச்சியின் குணத்தால் பிள்ளைகளுக்கு வந்த மருமக்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள். நான் வெளிநாட்டுக்கு வர வேண்டும் என்று 5 ரூபாய் கோவிலிலும் நேர்த்தி வைத்தவா. எனது கையில் காசு கிடைக்கும் பொழுது அம்மாச்சி இல்லை, உதவி செய்ய முடியவில்லையே என்று இன்று வரை கவலைதான் என்று இணைத்திருக்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். இல்லை, இதுதான் பாலனுக்கு சொன்ன கதை கூட. அவர் உயிரோடு இருக்காம இருக்கலாம், ஆனால் அந்த நன்றியை நாங்கள் எப்படி வாழ வைப்பதுங்கிறது எங்கள் எல்லோருடைய கடமை. அவருடைய பிள்ளைகளுக்கு இதை தெரியப்படுத்தினாரா? பிள்ளைகளுக்கு பிறகு போகிற பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் இதை கடத்துவார்களா? இதெல்லாம் இப்போ நீங்கள் எல்லாம் செய்தமா என்ற கேள்வி சேர்ந்தே வருது. அதை முடிஞ்சு போச்ச கதை என்றதை விட அதை தொடர வைப்பது எப்படி என்கிறது தான் இதனுடைய உண்மையான. நான் அப்போ ஆட்சியை நினைக்கிறத விட கூட வீட்டில் வளர்ந்த வாழ்க்கையை கொண்டு வருவதற்காகத்தான் அன்றைய காலத்தில் வானொலியில் காலை 6:30 மணிக்கு பெற்றோர் தெய்வம் என்ற தலைப்பை ஆரம்பித்தோம். அது நான் நினைக்க வேணும்னு நினைச்சேன். நான் எப்பவுமே கதைக்கோணும் ஞாயிற்றுக்கிழமை. அது நீண்டதாக 1 மணி நேரம் கழிச்சு 2-3 மணி நேரம் எல்லாம் போகும். ஞாபகம் இருக்கா தெரியாது. இணைஞ்சு கொண்டே இருப்பார்கள். அப்பா பற்றி கதைக்கணும், அம்மா பற்றி கதைக்கணும், வீட்டை பற்றி கதைக்கணும் என்று சொல்லி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் நகுல், இணைந்ததற்கு மகிழ்ச்சி. வாருங்கள், வணக்கம், நன்றி. அடுத்ததாக சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். நான் வாய்ச்சிரட்டா சின்ன பிள்ளைகளை தேடி பாருங்க, உங்கள்கிட்ட இருக்காது, இதுலதான் இருக்கும் நினைக்கிறேன். நெஸ்டி குரூப்ல இருக்காது, அது போட தேவையில்லை, இதுலயே பார்ப்போம். சரி, இது சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். எங்கே அவர் இன்றைக்கு தெரியல. மூத்த பெற்றோரில் ஒருவரை அதிதியாக்கி அவர் பற்றி. எனது மாமா மூத்த பெற்றோரை என்றோன்னா மாமாவுக்கு போயிட்டார், பரவாயில்ல. மூத்தோரை ஒருவரை என்றால் சரி. எப்போதும் எப்போதும் நாங்கள் வீரபாகு மாமா என்றுதான் அன்பாக அழைப்போம். தன் குடும்பத்துடன் இணைந்து சமூக சேவைகளை பொறுமையாக செய்வார். கோயில் திருவிழாக்கள், திருமணங்கள் செய்து வைக்கும் தரகராக செயல்பட்டு பல மணமக்களை இணைத்து வைத்தார். திருமண சேவைகளை இலவசமாக செய்தார். கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்தார். பிரச்சனைகளை சமாதானமாக்கி தீர்த்து வைப்பார். சமூகங்களுக்கு இடையிலான தொடர்பாளருடன் எப்போதும் இருப்பார். கிராமங்களுக்கு துவிச்சக்கர வண்டியில் சென்று கஷ்டப்பட்டு பொது வேலைகளில் ஈடுபடும் எங்கள் வீரபாகு மாமா இப்போது என் கண்முன்னே வந்து செல்கின்றார். ஒரு நாள் களைத்து வேர்த்து எங்கள் தோட்டத்து வீட்டுக்கு வந்தார். மருமகளே, பசிக்குது, என்ன சாப்பாடு இருக்கு என்று கேட்டார். மாமா இறைச்சிக்கரையும் சோறும் இருக்கு என்று சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டார். நான் கேட்டேன், ஏன் மாமா இப்படி கஷ்டப்படுறீர்கள் என்று.
இருக்க மட்டும் ஓடுவோம் என்றார் மாமா. நினைவூட்டிய டிவிக்கு நன்றி. இது நல்லது. இந்த மாதத்தை தவிர்க்கும் போது மாமாவை கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் ஒரு மூத்த உறவை ஞாபகப்படுத்துகிற தலைப்பில் பரவாயில்ல. அவர் நேற்று எழுதிட்டார். அது சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். மிக்க நன்றி. அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறியபடி இணைகிறார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். மூத்த பெற்றோர் நினைவூட்டலாக எங்களுடைய அன்னையின் அம்மாவான பெத்தாச்சியை மனதோடு அணைக்க வைக்க பாமுகத்தினூடாக பவனி வர வையத்தினுள் உள்ள மகிழ்ச்சி. மாமா பிள்ளைகள் நால்வரையும் எங்களில் 6 பேரையும் அள்ளி அணைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர். முதுகில் தேங்காய் விழுந்து அடித்ததில் கடைசி காலத்தில் குனிந்துதான் நடந்து தன்னார்வத்தால் எல்லாமான அலுவல்களையும் செய்து விடுவார். மதியம் செய்த சாப்பாட்டினை பின்னேரத்தில் குளியல் செய்து தருவார். அதன் மனத்தை கை கழுவிய பின்னரும் மணந்து ரசித்த நாட்கள். அக்காத்தை என அயலவர்களின் ஆசையான அழைப்பும் அவவின் அழகான சிரிப்பும் ஊரவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சுத்த சைவ சாப்பாட்டுக்காக எல்லோருக்கும் பிடிக்கும். பரமநாயகி என்ற நல்லினிய பெயருக்கேற்ப அழகான பெத்தாச்சியின் கழுத்தினில் மிளிர்ந்த தங்கத்தாலியில் கண் வைத்து அவவின் நடமாட்டத்தை தனக்கான காரியத்தில் குறிவைத்து ஒரு இரவு எங்களுடைய அன்னைக்கு தோசைக்கு நல்லெண்ணெய் எடுப்பதற்காக பக்கத்து அறைகள் சென்றுவிட்டு திரும்பி வந்த போது கைவிளக்கு அணைந்திருக்க காற்றுத்தான் அணைத்ததென உள்ளே செல்ல அங்கே நின்றிருந்த நலன் விரும்பி அடுத்தவர் பொருளை அபகரிக்க திட்டமிட்டதை வெற்றி கண்டதில் எங்களுடைய பெத்தாச்சி மறுநாளே இயலாதவராக நோய்க்குள்ளாகி 1.5 வருடங்களாக படுக்கையிலிருந்து மாமா பிள்ளைகள் அப்பாச்சி எங்களின் பெத்தாச்சியின் இனிமையான வாழ்வினுக்கு முடிக்க கொடுத்தவரும் இறைவனுடைய அற்புதமான படைப்பாளியாகவே இருந்தார் என்பதே சரிதம். பெத்தாச்சியின் கனமான பெட்டகம், ரங்குப்பெட்டி, கொட்டப்பெட்டி, லோட்டா, காம்பு சத்தகம் என்றும் நினைவில் வரும். அருமையான பகிர்வினை தந்திட வைத்த பாமுகமே நன்றி. சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. சரி, சிறப்பு. ஆனா முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து இருக்கிறார். அதுதான் கொஞ்சம் சிக்கலா வந்தது படிக்கும்போது. சில வசனங்கள் அப்படி வசனம் முற்றுப்புள்ளி வச்சு நிறுத்த புள்ளியில வச்சு விட்டா தான் எங்களுக்கு விளங்கும். சரி, இருந்தாலும் அவர் நினைத்திருந்தார். நினைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி சிறப்பு. வாழ்த்துக்கள். நிறைவாக அப்ப அதை நான் முடிக்க விட்டா. எனது அம்மாவின் தகப்பனார் அப்பு என்று அழைப்போம். அம்மாதான் மூத்த பெண். ஊரிலே பெயர் போன ஆயுர்வேத பெரியாரியார். அவரை கார்த்தி பெரியாரியார் என அழைப்பதுண்டு. அவரின் பெயர் விசுவாசம் கார்த்திகேசு. வெள்ளை வேட்டிக்காரன், காதில் கடுக்கன் குடும்பி கட்டுவர், உயர்ந்த மனிதன், உடம்பு பெருத்தவர். வெள்ளைக்காரர்களை மாதிரி தாண்டி தாண்டி கடைசி காலத்தில் நடப்பார். வெள்ளைக்காரர் மாதிரி அவர் குடும்பி பெருத்த உடம்பு, வெள்ளைக்காரர் மாதிரி இருப்பார். தாண்டி தாண்டி தான் கடைசி காலத்தில் நடப்பார். ஊரிலே வைத்தியத்துக்கு பெயரானவர். அரளிதீவு நைனாதீவு மக்களுக்கு வைத்தியம் செய்ய போவார். பனை மரத்தால் கள் இறப்பித்து அளவாக குடிப்பதுண்டு. உடல்நலனுக்காக காலையில் பெரிய சிரட்டை அளவாக செய்து அதில் தான் குடிப்பார். எங்களுக்கும் பருக்கி விடுவார். வெளியில் ஒரு நாளும் குடிப்பது கிடையாது. வீட்டு பனையில் ஒருத்தரை வைத்து கள் இறக்கி குடிப்பதுண்டு. தோளில் துண்டை போட்டு கொண்டு நடப்பார். காலை அந்த நடை இருக்கும். வைத்தியத்திற்கு ஊரிலே பெரும் புகழ். நெடுந்தீவில் அம்மா மூத்த பிள்ளை என அம்மாவில் சரியான நேசம். தைப்பொங்கல் என்றால் எங்களைத்தான் கூப்பிடுவார். பொங்கல் எங்களுக்கு முதலில் கிடைக்கும். அன்பானவர், கைவிசேஷம் தருவார். அவரை நினைவில் தந்தமைக்கு பாமுகத்துக்கு நன்றி. ஜெயா, இங்கேயும் முற்றுப்புள்ளி இல்லாத தொடர்ச்சியாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்துல செய்யறபடினால எந்த தொடர்ச்சியா எழுதி அந்த மனசுல நினைக்கிறத அப்படியே பதிவாக்கி விடுகிறார்களோ தெரியவில்லை. இதுல எத்தனை பேர் நீங்கள் வாய்ஸ் ப்ராம்ப்டை டெக்ஸ்ட்ல தமிழ்ல மாத்துறதுக்கு நீங்கள் உங்களோட மொபைல்ல ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க? நீங்க தமிழ்ல சொல்றீங்க, அது தமிழ் டைப்ல தரும். நாங்கள் உங்களையும் சேர்த்தாங்க வைக்கிறோம். சொல்லலாமே ஒரு வார்த்தை ஏதாச்சும் இருக்கா? இல்ல, என்னிடம் இல்ல. இதுத்தையும் பிள்ளைகள் அழிச்சிருப்பாரு நினைக்கிறேன். சரி, ஓகே.
அது சுகம். மன்னிப்போட அதிபர்களே மன்னிக்கணும். இப்ப நாங்க சொல்றத தமிழ்ல டைப் பண்ணுவோம். அப்படியா? நீங்க தானே பிள்ளைகளை உதவி செய்யறதுக்கு கூப்பிட மாட்டீங்களே. அது இல்ல இல்ல. வெறும் ஈஸியான ப்ரோக்ராம் அது. நீங்கள் தமிழ்ல நான் இன்று எனது ஆட்சியை பற்றி சொல்ல போகிறேன் என்று முடிக்க அது தமிழ்ல அப்படியே டைப் பண்ணும். தமிழ்ல டைப் பண்ணுவோம். நீங்க உச்சரிப்பு பிள்ளையா சொன்னீங்கன்னா என்ன பிள்ளையா உச்சரிக்கிறீங்களோ அதைத்தான் அதுல தரும். அதுக்கு அமர்த்தணும். எல்லா போன்லயும் செய்யலாம். அப்படி எல்லா போனும் வரும். ஸ்மார்ட் போன் அண்ட் இன்டர்நெட் போன் எது இருந்தாலும் அதுல வலும் சுகமா இருக்கு. நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க நான் தமிழ்ல சொல்றேன் இது இங்கிலீஷ்ல டைப் பண்ணேன்னு சொல்லலாம். அது அப்படியே சொல்லும். ஏன்னா அதுக்கு அந்த கொமெண்ட்ஸ் அந்த யூடியூப் வழியா கொமெண்ட்ஸ் எழுத ஆசையா விருப்பம் என்ன தெரியா என்ன எழுதுறாரு அதுல செய்யலாமண்டு இல்ல, நீங்கள் வாட்ஸ்அப்ல செய்துட்டு காப்பி பண்ணி கொண்டு அங்க போடும். அப்படியா? நடராஜா கொமெண்ட்ஸ்ல செய்யலாமே. நீங்க லீவில் சொல்லுங்க, கொமெண்ட்ஸுக்கு போடலாமா? நாங்கள் குயிக்கா அந்த வேலையை முடிச்சிருங்க. கையில் விட்டத வேலையை முடிச்சிட்டு எங்களோட வந்தீங்கன்னா நாங்களும் குயிக்கா இல்லை. அதுதான் எது ஒன்று செய்றீங்க. நீங்க கவனம் இல்லை. அம்மா எழுப்பிட்டா அவள் இருக்கு அவசர அவசரமா. அப்படியே நித்திர ஆனாதா கொஞ்ச நேரம் சிரிச்சு காய்ச்சி எல்லாரோடையும் கலந்து டெக்னாலஜி பற்றி காய்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான போகுது தானே. மாமா கேட்கிறாரு யூடியூப்ல காமெண்ட்ஸை அப்படி ப்ரோக்ராம்ல எழுதலாமா? சரி. ஓமன் தான் நான் நினைக்கிறேன். உங்கள்ட்ட அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா எங்க கிளிக் பண்ணி போட்டு கதைக்க தொடங்குறீங்களோ அங்க அது பதியும். அதே போல கிட்டடியில இலங்கையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழால் அவர் பார்லிமெண்ட்ல கதைச்ச தமிழ் உரைய இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அது அமெரிக்கன் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டுது. அது அவர் அந்த இங்கிலீஷையே தன் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுட்டார். போட்டோடனே இன்னும் ஒருத்தர் மற்றவற்றை முதுக பார்த்து கொண்டே திரிகிற ஒரு ஆள் படித்தவர் ரெண்ட பேரில் அவரை வச்சு கை நையாண்டி பண்ணி கேத்து கூத்தாடுறார். என்னென்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக அது டிரான்ஸ்லேட் பண்ணுது. இப்போ நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன் எல்லாம். இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு சின்ன பட்டனை தட்டி விட்டுறேன்டா இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் கேட்கும். நான் கதைக்கிறது அவ்வளோ உங்களுக்கு இங்கிலீஷில் கேட்கும். அது இங்கிலீஷ்லேயே ரெக்கார்டும் ஆகும். இப்போ நீங்கள் படிக்க எல்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு ஆங்கிலத்தில் இது வரணும் 4 பேர் கேட்கணும் வேண்டாம். நீங்கள் தூய தமிழில் காய்ச்சி கொண்டே இருங்க. இன்னும் வர்றதை இங்கிலீஷில் கேட்டுட்டு இருப்பார். என்ன சொல்றீங்க? நீங்க டொட்ஸ்லாய்க்கு இங்கிலீஷ்ல வரணும் விரும்புறீங்க போல இருக்கு. கேட்கலாம். என்ன சொன்னீங்க பாலன்? இல்ல அது அவர்கள் வாயால் அங்க இருப்பார்கள். 10 மொழி மாற்றிகள் இருப்பார்கள். அவ கதைப்பினம். இப்ப சில இடங்கள்ல ஏஐயே கொண்டு வந்துட்டுது. நீங்க விரும்பின உலக மொழியில கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு பாராளுமன்ற ஒரு கான்ஃபரன்ஸோ அல்லது ஒரு வகுப்பறையில நடக்கிற விஷயத்த. இப்ப அபிராமி டச் டீச்சர் லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிறான்னா நீங்க அது தமிழ்ல மாற்றி போட்டு ஹெட்போன்ல கேட்டு நிக்க தமிழ்ல விளங்கி கொண்டு இருக்கும். உங்களுக்கு காலம் மாறிட்டு இதுக்கு பிறகு என்னென்று தமிழ் பள்ளிக்கு நடத்த போயினவன் எனக்கட்டா தெரியாது. 2 நாள் காசு வாங்கல. அது என்ன ஒரு வகுப்புக்கு 10 பவுன் தாங்க கொண்டு உழைக்கிறே இல்லாது. நீ தமிழ் வகுப்பு நடத்தி தரணிக்க தமிழ் ஸ்கூல் போகணுமா? நீ பேசிக்க எழுத வாசிக்க நீங்க கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், மற்றவர்களுக்கு டச் தெரியும், பிரெஞ்சு தெரியும்டா காணும். இதுக்கு மேல டெவலப் பண்றதுக்கு நீங்க டெக்னாலஜி வடிவா யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு ஒரு வேலை செய்யறதுக்கு 1 நிமிஷம் வேண்டாம். டெக்னாலஜி செய்யறா 1 நிமிஷத்துல 10 வேலை செய்யணும். அப்படி பிரயோசனப்படுத்தினீங்கன்னா யூ கேன் கோ ஃபாஸ்ட். இந்த உலகத்துக்குள்ள விரைவா போயிடலாம். நீங்க இப்ப அந்த டெக்ஸ்ட் அந்த அல்லது அதை இறக்கின பிறகு அதை பேசுனீங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்த பிறகு சில பிள்ளைகள் வரலாம். அப்ப அதை திருத்திட்டு அப்ப அதை நீங்க காப்பி பண்ணிட்டு யூடியூப் கமெண்ட்டுக்கு போய் யூடியூப் கமெண்ட்டுக்கு அதை பேஸ்ட் பண்ணிட்டு அதை யூடியூப் கமெண்ட்டுக்கு போட்டுட்டு அப்ப நீங்க அனுப்பலாம். சரி, அவர் கேட்கறது முதல் பகுதி தான் என்னன்னு மொபைல்ல இப்படி ஒரு ப்ரோக்ராம இறக்குறதுன்னு தான் கேட்குறேன். ஸோ
உங்களுக்கு ஐஃபோனா அல்லது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டா? ஆண்ட்ராய்ட் போன் அந்த சாம்சங். சாம்சங் ஆண்ட்ராய்டு. அது அப்ப நீங்க பிளே ஸ்டோருக்கு போய் பிளே ஸ்டோர்ல நீங்க அந்த ஆப் அது நீங்க ஆப்புக்கு என்ன பேர்? என்ன பேர்ல ஆப் இருக்கு? எந்த பேர் அதான் கேட்குறேன் மாமா உங்களுக்கு. அதை நீங்க உங்களோட மகள்கிட்ட சொல்லி செய்யணும். ஓகே, ரொம்ப நன்றி நாவல் தந்தது. பிறகு அவர் பேர் சொல்றாரு, என்ன ப்ரோக்ராம் பேர் சொல்றாரு, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கடா. ஓகே ஓகே. கையை காட்டுறவன நல்ல பேர் கலக்கலாம். இருந்துச்சு. கலக்கலாம். உங்களுக்கு நான் இப்ப அதை தேடுறேன், எப்ப தேடுறேன். சரி, அப்ப அதை அவர் பார்க்கும் வரைக்கும் தரணிக்கா அவங்களோட ஆச்சி, அம்மம்மா அல்லது அப்பப்பா யாரா ஒருவர் யார் உங்களுக்கு தெரியுமோ அவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை 5 வசனம் சொல்லுங்க. மற்றவரிடம் யோசிங்க. அதானே, எப்படியோ அறிஞ்சிருந்தா அதை சொல்லுங்க. யார் ஆக்கள், பேர் என்ன? நீங்க ஆக்கம் கூட எழுதினீங்க ஓவிபி தலைப்புல. எனது மூத்த, அது சரி. மூத்த பிரச்சனை இல்லை, அதே வருஷம் தான் நானும் தந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு தானே. எங்க எழுதினவங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கும். அப்ப தரணிக்கா தொடங்கும், அபிராமி அடுத்து, நகுல் அடுத்து, கடைசி தாஜினியால் சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப தர்ஜினி அவர்கள் தொடங்க. நீங்க யார் இன்றைக்கு அடுத்து வர போறீங்க? நிறைய தடவை ஆட்சியை பற்றி சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு மறந்து போயிருக்கும், திருப்பி சொல்லலாம். இன்றைய தினம் ஞாபகப்படுத்துறானே. சரி, ஆட்சியை பற்றி சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய அம்மாட அம்மா அவன் பேர் விசாலாட்சி. விசாலாட்சியோட அம்மாவின் பெயர் சிதம்பரம் என்று சொல்வார்கள். சிதம்பரம். விசாலாட்சி ஒரே ஒரு மகள் தான். அவர் சின்ன வயசுலயே பாடசாலைக்கு போய் தமிழ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நிறைய உழைப்பாளி, கஷ்டப்பட்டு உழைச்சு வேலைக்கு எல்லாம் போய் கூடின அளவு பணம் சேகரிச்சு வர்றது அவர்கிட்ட இதா இருந்தது. அதே நேரம் அவருக்கு 10 பிள்ளைகள். முதலாவது மகள், கடைசி மகள். அதுல கடைசிதான் என்னுடைய அம்மா. கூடின அளவு நல்ல கைப்பக்குவம் உடையவர். நிறைய சமைத்து கொடுப்பார். நிறைய அதே நேரம் சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கும். அதே நேரம் 6 பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு பிறந்திருந்தது. அதில் 3 இறந்து விட்டார்கள். 7 பேர் இப்போ இருப்பவர்கள் இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள். ஆட்சி 93ஆம் ஆண்டு 93வது வயசுலதான் போனது. அவருக்கு வருத்தமா கனகாலம் இருக்கையில கனகாலம் வாழ்ந்தவர் சுகதேகியா. ஆனா ஒரு 3 மாதங்கள் அளவில் படுக்கையில இருந்து தான் அவர் உயிர் போனது. அவர் திருமணம் செய்தவர் என்னுடைய தாத்தா. அவர் ராமேஸ்வரம், இந்தியா. அங்கிருந்து வந்தவருடைய மகன் தான் ஆட்சியை திருமணம் முடித்திருந்தவர். இது வரைக்கும் இவ்வளவுதான். என்னாச்சு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னுடைய இப்ப சொல்லுவாங்க நானே, குழந்தைகள் பெரும் வாட்டிற்கு போனதும் எல்லோரும் கடவுளே 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 என்றுதான் கும்பிடுவார்கள். நான் ஆச்சி 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 என்றுதான் கூப்பிட்டது இன்று வரைக்கும் என்ற காதுல ஓதி இருந்தது. எப்பவும் அம்மா எங்கட வீட்டுக்கு வாங்கி வந்தா, பெரியம்மாவோட தான் இருந்தவா. கல்வியங்கால வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா எங்கட அம்மாட்ட நல்ல உரத்த குரல்ல பலமா சொல்லுவார். தயாக்கு பிடிச்சதைத்தான் நீ சம என்று சொல்லிட்டு போவார். அதை மட்டும் அப்படி சொல்லிக்க மட்டும்தான் நான் சின்ன குரல் உயர்ந்ததான் நான் கேட்டிருக்கிறேன். மற்றபடி எப்போ நல்ல அன்பா அமைதியா தான் பேசுவார். அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஆனா என்ன எப்படி இருந்தாலும் என்னுடைய ஆட்சி மூத்த பேர பிள்ளைகள், அதாவது மூத்த மகளுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒரே ஒரு சாரியோட தான் மடிச்சு மடிச்சு பெட்டிக்க வச்சிருப்பார். என்னதான் நாங்க வேற யாருக்கெல்லாம் உடுப்பு எடுத்து கொடுத்தாலும் இந்த எங்கேயாவது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு போகணுமெண்டா ஆச்சி இது என்ற மூத்த பேர பிள்ளை எடுத்து அந்த சாரி என்னதான் அதை மடிச்சு குலைச்சு உடுத்ததை நான் பார்த்து
கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது என்னுடைய பெட்டிக்குள்ளால் அந்த சாரியை வச்சு கொள்வார் எப்பவும் இருக்கும்போது. அதனால எனக்கு அந்த சாரி விருப்பம். அதே மாதிரி மூத்த மகளை, அவருடைய மூத்த மகளையும் நான் கடைசி காலத்துல போய் பார்க்க அவரும் ஒரு சாரியை மடிச்சு கால் மால்ல வச்சிருந்ததும் எனக்கு அது நினைவுல வருகிறது. அப்படியே நினைக்கிறேன், அப்படியே அவர்களுக்கு தொடர்ந்து மிக்க நன்றி. இவ்வளவு தான். ஆனால் இப்ப பாலன் சொன்ன மாதிரி அவர் சமைச்சு குமைச்சோன்னு தெரியலையே உங்களுக்கு? சமைச்சு தந்திருக்கிறார், ஆனால் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. அப்பயும் அப்ப ஆச்சி என்று நீங்க குளர்ற அளவுக்கு என்ன செய்தார் உங்களுக்கு? அப்பா நாங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுருப்போம். நாங்க இல்ல இப்ப அபிராமி தர்மிகா வயசுல எல்லாம் நாங்க சின்ன மண் சட்டி விளையாட்டு எல்லாம் விளையாடுவோம். அந்த நேரம் அவர் தான் எங்களுக்கு சிறப்பு விருந்தினரா வந்து அதை சாப்பிட்டு பார்த்து, அது சில வேளை உண்மையான சாப்பாடாயும் இருக்கும், பொய்யான சாப்பாடாயும் இருக்கும், எல்லாவற்றுக்கும் கை கொடுத்து எங்களோட இருப்பார். அதே நேரம் நான் மேக்கப் போடுவேன் என்று சொல்லிட்டு முகத்துக்கு எல்லாம் அவருக்கு பவுடர் போட்டு தலையெல்லாம் பின்னி கட்டுவேன். அதுக்கும் அவர் வருவார் ஓமன்னு சொல்லி. ஆனா சமைச்சு தந்தது எனக்கு ஞாபகம் இல்லாச்சு. ஆனா நாங்க அவரோட சேர்ந்து சாப்பிடுறோம், குழைச்செல்லாம் தீர்த்தி இருக்கிறார். அதுகள் நிறையவே ஞாபகம் இருக்கிறார். அப்ப நிறைவாக அவர்கள் பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்க. பிடிக்காது, ஒரு நாளும் தனக்கா வேண்டியே கதைக்க மாட்டார், எல்லாரோடையும் கதைச்சிருக்கலாம்னு தோணும். அது பிடிக்காது, அது ஏக்கமல்ல. அவரை பற்றி பிடிக்காத ஒன்றும் இல்லை மோனா, அப்படி ஒன்றும் இல்லை. இவர் தான் முத்திரம்பு விசாலாட்சி. சரி, மீண்டும் மகிழ்ச்சி, நன்றி. இப்ப யார் அப்ப நகுல் பால் மாமாக்கான பதில சொல்லிட்டு என்னடா இப்ப உங்களுக்கு சாம்சங் உங்களுக்கு இந்த டைப்பிங்ல ஒரு வாய்ஸ் இருக்கும். பாலன் இருக்கிறீங்களா? அது இல்லாட்டி பிஎஸ்என்ல பாருங்க, ஒருக்கா பாருங்க, திரையில காட்டுறார் மொபைல்ல. அந்த டைப்பிங்ல உங்களுக்கு இங்க வாய்ஸும் இருக்குதானே, அப்ப வாய்ஸ்ல அமர்த்தி உங்களுக்கு இது வரும். அப்ப இதுல நீங்க அப்ப சொல்லிக்க அப்ப அதுவும் இங்க தமிழ் அடிக்குது. அப்ப ஒன்றும் ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, டைப்பிங்லே இருக்கு. அப்ப எந்த பேஜை திறந்து இருக்கிறீங்க இப்ப? டைப்பிங் போர்ட்ல இருக்குது, கீபோர்ட்ல இருக்குது. கீபோர்ட்லயே இருக்குது. இப்ப கீபோர்டு எழுத்துக்கள் டைப் பண்ற இடம் இருக்குல்லோ, അതിന്റെ മേലിൽ പാരുங்க 5 6 ஜூம்ல மைக்கும் ஒன்னும் ஆஃப் ஆக்குவீங்க தானே, அப்ப பட்டனும் இங்க கீபோர்ட்ல உங்கள்ட்ட வரும். மைக்கிന്റെ படம் திருப்பி காட்டுங்க அந்த பட்டனை. இப்படி இருக்கும். மேல பாருங்க, டைப் பண்ண இடத்துக்கு கீழே 6 ரவுண்ட் இருக்குது, எழுத்துக்கு மேல, இலக்கத்துக்கு மேல. அதுல பாருங்க 8 9க்கு மேல இருக்கிற பட்டன் வந்து மைக்குண்ட சைன். அந்த மைக்குண்ட அமர்த்தி கொண்டு டே மடையா முக்கா உனக்கு என்னடா வில்லங்கம் ஆட்டியா அப்படியான்னு காய்ச்சி போட்டு பாருங்க, அங்க அவ்வளோ டைப்ல வந்திருக்கும். அத பிறகு அப்படி அமர்த்தினோன்னா எல்லாம் ஹைலைட் ஆகும். அதை காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து நீங்கள் யூடியூப்ல கொண்டே அந்த கொமெண்ட்ஸை திறந்துட்டு பேஸ்ட்டை தட்டி விட்டீங்கன்னா கொமெண்ட் ஆகும், சென்டர் போட்டு விட்டா போயிடும். ரொம்ப நன்றி. இன்றைக்கு இல்ல, அது கற்றுக்கொள்வோம். இப்ப இன்றைக்கு ஒரு ஆள் இதுல கற்றுக்கொண்டதே பெரிய சந்தோஷமான விஷயம். இப்ப இன்றைக்கு வெற்றிகரமா முடிச்சு நாளைக்கு நீங்க காற்றில வந்து சொல்லணும். இது கவிக்கோ மாமாண்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு கேரக்டர் இருக்கா? சரி, கவிக்கோ மாமா தனக்கு டைப் பண்ண முடியுதுல, பாட்டுலாம் டைப் பண்றவர், கை நடுங்குதுன்னு. நான் இந்த ப்ரோக்ராம 4 வருஷத்துக்கு முதல்ல சொன்னேன். அவர் இந்த வரைக்கும் செய்யறது இல்லை, அப்படியும் இருப்பாரு. அவர் எது கீபோர்ட்ல டைப் பண்ணாதான் டைப் பண்ணதுன்னு நினைக்கிறார். அப்ப இல்லை. அப்ப இன்றைக்கு பாலன் அதை கற்றுக்கொண்டு மகள்ட உதவியும் எடுத்து வேணுமெண்டா அதை செய்துட்டு நாளைய சிந்தனை நேரத்துல இதை சொல்லி மகிழ்ச்சி அடைய வேண்டும். சரியா? இதே மாதிரி ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. அதே ரொம்ப நன்றி. வார ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நன்றி. இப்ப அபிராமியா நகுலா தாரணிக்காவா? முதல்ல உங்களோட அப்பா அம்மா அல்லது அப்பப்பா அல்லது யாரோ ஒரு ஆள்? அபிராமி, ஓகே, தொடங்க. நான் இந்த ஐயா பற்றி சொல்றேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா அந்த அப்பா அது நாங்கள் ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க.
அவருடைய பேர் கமலேஸ்வரன். அவருக்கு ஒரு 4 மகள்கள் இருக்கிறார். ம். மல்லாகத்துல தான் வாழுறார். அவர் வந்து எனக்கு எனக்கு அம்மம்மா இருக்கிறா, அப்பம்மா இல்ல. எனக்கு அவர் தான் கூட பிடிச்சவர். Und அவருக்கு இப்ப 65 கூறாரு. அவருக்கு இப்ப 65 வயது. அவர் வந்து எனக்கு இது மறந்துட்டேன். அவர் மைக்ரோஃபோன் அந்த அறிவிப்பு போன்றதெல்லாம் செய்தார். முந்திய காலத்து முந்தி இல்ல, இப்ப சில வருஷத்துக்கு முன்னம் அவர் எப்பவும் சூரன்ல ஏறி இருக்கிறார். அந்த சூரன் போர் நடக்க முருகனோட தலையாட்டுறதுக்கு. அதுல நாங்க இலங்கைக்கு போய்க்க அவர் எங்களுக்கு எப்பவும் இப்படி காலமேல அப்பம் வாங்கி கொண்டு வருவார். எனக்கு அது ஒவ்வொரு காலமையும் எனக்கு அதான் பிடிச்சு. நான் எனக்கு சொன்னா எனக்கு அப்பம் ரொம்ப விருப்பம் உண்டு. அவர் ஒவ்வொரு காலமையும் அது கடையில வாங்கி கொண்டு வருவார். நாங்க எலும்பேக்க இருக்கும். ஸோ எலும்பைகள் இருக்கும். எலும்பேக்க இருக்கும். சரி, ஓகே. இப்ப வேலை செய்யறாரா? அவர் தனி கடை வச்சிருக்கிறார். ஓகே. கொஞ்ச நாள் சுவாமிலாம் இருந்தவர், இப்போ ஓகேயா? இப்ப பெட்டர். போன சம்மர் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். அவருக்கும் தலையில ஆபரேஷன் செய்தவர். ஆனா இப்ப ஓகே. வாழ்த்துக்கள், நன்றி. தரணிகா. நான் என் அம்மா பற்றி சொல்ல போகிறேன். அவர் பேர் அன்னலக்ஷ்மி. அவருக்கு அவர் அம்மாவோட அப்பா அம்மா 9 வயசுல இருந்துவா. ஸோ அவள் தான் தனியார். ஸோ அவள் வந்து இந்த போரெல்லாம் வந்து அவள் லைக் டிஃப்ரெண்ட் டவுனுக்கு போகணும். லைக் ஒரு வேற இடத்துக்கு மூவ் பண்ணினவையெல்லாம் அப்படி போன தனியா. ஸோ அது அம்மா சொல்றவா அப்படி நாங்க கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சிடணும்னு. நான் சின்ன வயசுல இருக்க நான் போனான் ஸ்ரீலங்காவுக்கு. அது அம்மா அவரோட பாட்டு நான் நினைக்கிறேன். அது நினைவா இருக்கு. அண்ட் அவ்வளோ நினைவுல இல்லை. பேர் என்ன? அன்னலக்ஷ்மி. அன்னலக்ஷ்மி அம்மா. தரணிகளுக்கு தெரியுமோ அன்னலக்ஷ்மி அம்மாவை? இல்லைமோ, நான் எனக்கு தெரியாத. நான் இதுல படத்துல பார்த்திருக்கிறேன். சரி. ஆக்கத்துல தான் வந்திருந்தவர் தானே? ஆமா. ஓகே, நன்றி தரணிகா. இப்போது நகுல். எனக்கு எல்லோரும் இருக்கிறார்கள். எல்லோரும் இப்ப இல்ல. ஆனா ஒருவரை பற்றி ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை சொல்லலாம். அப்பப்பா ஒவ்வொரு முறையும் என்ன தூக்கி வைத்திருப்பார். நான் போய்க்க அப்ப நல்ல சந்தோஷமான படங்கள் இருக்குது. நான் சில படம் கண்ட நான் எடுத்து காட்டுறேன். பேர் வைத்திலிங்கம். நீங்க ஆக்கத்தில் எழுதினீங்க, படம் எல்லாம் போட்டிருந்தீங்க. மாமா கிடைக்க ஞாபகம் 2 தான் செய்தீங்க. ஒன்று குடும்ப சங்கிலி, ஃபேமிலி ட்ரீ செய்து நீங்கள். 2வது அதுக்கு முதல்ல வந்து என் மூத்த பெற்றோரில் ஒருவர் பற்றியது. 2 தரம் செய்தீங்க. அப்பப்பா பற்றியான இல்லை. அதானோ? சரி, பிரச்சனை இல்லை. எவ்வளவு முக்கியம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எங்களோட மூத்த பெற்றோர், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவியலை வச்சு ஞாபகம் வச்சிருக்கிறதும், அவை உயிரோடு இருந்தாலோ இல்லையோ அவர்களை நினைக்கிறது, தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது, அல்லது தேவையில்லை அம்மா அப்பாட்ட திரும்பி கேட்டு நான் அறிஞ்சு கொள்வது, இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அல்லது முக்கியம் இல்லை? ரொம்ப முக்கியம். ஏன்? அவைதான் எங்களுடைய அம்மா அப்பாவும் பெற்றவர்கள். அது obvious தானே. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட ஒரு அம்மா அப்பா தான் வைத்திருப்பாங்க. ஓகே, அபிராமி. முந்தைய காலத்துல என்ன நடந்தது அவன் அனுபவங்கள் அறியலாம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதால உங்களுக்கு என்ன என்ன நன்மை? யார் குழப்பினம்? அண்ணாவா? எந்த அண்ணா? முதல் சின்ன அண்ணா, இப்ப பெரிய அண்ணா. பெரிய அண்ணா அப்படி செய்ய மாட்டாரு ஒரு நாளும். இல்ல, அவர் கேட்டவர் என்ன பான் வேணும்.
உங்களுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக. சரி, அபிஷேகம் வேண்டாம். அபிஷேகம் வேண்டாம், பாலை ஊற்றுவாங்க தலையில. பால் இல்ல பான். பானா? சரி, ஓகே. தரணிக்கா ஏன் முக்கியம், ஏன் என்ன இம்பார்ட்டன்? இப்போ 2 பேரும் சொன்னாங்க. ஒரு ஆள் சொன்னார் அம்மா அப்பா பெத்தவியலண்டு, இன்னும் ஒருத்தர் வந்து என்ன சொன்னீங்க? அப்ப நீங்க இத்திஹாச அனுபவங்களை அறிஞ்சு கொள்றது ஏன் முக்கியம்? அனுபவங்கள் தரணிக்கா. எங்களை லைக் இப்படி சொல்றது இல்லை, ஆனா அவங்க எங்களை ஜெனரேஷன், ஸோ அதை தெரிஞ்சு வச்சா நல்லா. அண்ட் அவங்க ஸ்கூல்ல அதை பற்றி வரணும். எப்படி நல்லம்? அது என்னது? என்ன ஏதோ ஒரு பியோசனம் இருக்கணும் என்ன? அவங்களுக்கு ஒரு லைக் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்களும் அடுத்த ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷன்ல என்ன நடந்ததுன்னு நாங்களும் அவைக்கு சொல்லுவோம் தானே. அப்ப அத மாதிரி அவையும் எங்களுக்கு சொல்லிடும். ஓகே, அது உங்களுக்கு பெருமை தருமா? ப்ரௌடா இருப்பீங்களா? அப்படி அறிகிறதால உங்களுக்கு ப்ரௌட் இருக்குமா? அல்லது அதாவது வந்து பார்க்கலாம். இப்ப இந்த உலகத்துல இப்ப இப்படி வேற மாதிரி இருக்கு. போன முந்தைய ஜெனரேஷன்ல எல்லாம் வித்தியாசமா இருந்து இப்போதைக்கு இப்படி சேர்த்து பார்க்க. ஸோ நீங்க புரிய விஷயங்கள் லைக் எப்படி சொல்ல தெரிஞ்சு கொள்ளலாம். இல்ல, அது உண்மை. நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வாரீங்க. ஆனா புரிஞ்சு கொள்றதால என்ன நன்மைன்றத நீங்க கிளியர் அல்லது இன்றைக்கு அறிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு நாங்க அறியலாம். ஏதாவது